நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பாத்தீங்கன்னா சீன எல்லையில ஒரு அதிரடி சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காங்க இந்திய ராணுவம். சீனாவை மிரள விட்டுருக்காங்க நம்முடைய இந்தியா. இதை பற்றி லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கடும் பீதியில மாலத்தீவு அதிபர் இருக்கிறாரு. அவரை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு ஒரு பக்காவான பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. இதை கண்டு அரண்டு போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய முப்படைகள்லையும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருது. அந்த வரிசையில தான் இந்திய ராணுவத்துல ரோபோ நாய்கள் சேர்க்கப்பட இருக்கு. முதல் கட்டமாக 100 ரோபோ நாய்களை தயாரிக்க கடந்த ஆண்டு செப்டம்பர்ல ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இதுல 25 ரோபோ நாய்கள் தயார் செய்யப்பட்டு பல்வேறு கட்ட பரிசோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கு. அதனால இவை விரைவில் ராணுவத்தில் இணைய இருக்கு. அதுவும் குறிப்பாக சீன எல்லை பகுதிகளில் இந்த ரோபோ நாய்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டு இருக்கு. ஒரு ரோபோ நாயுடைய எடை பார்த்தீங்கன்னா 51 கிலோ ஆகும். இந்த இயந்திர நாயினால 3.25 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்து செல்ல முடியும். ஒரு ரோபோவுடைய உடல்ல 10 கிலோ வரையிலான ஆயுதங்கள் வெடிமருந்துகளை பொருத்த முடியும். 1 மணி நேரத்தில் இந்த ரோபோ முழுமையான சார்ஜ் செஞ்சுக்க முடியும். ரோபோ நாயுடைய உடல்ல அதிநவீன கேமராக்கள், ரேடார் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நாயினால கடினமான மலைப்பகுதிகளில் எளிதாக ஏறி செல்ல முடியும். அதிநவீன கேமராக்கள் மூலம் தீவிரவாதிகள் எதிரிகளுடைய நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கும். தேவை ஏற்பட்டுச்சுன்னா ரோபோ நாய்களில் பொருத்தப்பட்டிருக்கும் துப்பாக்கிகள் மூலம் எதிரிகள் சுட்டு வீழ்த்த முடியும். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த ரோபோக்களை தானியங்கி முறையில் நம்மளால இயக்க முடியும். இது குறித்து பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீன ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோ நாய்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. சீனாவுடைய சவாலை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்திலையும் ரோபோ நாய்கள் விரைவில் இணைக்கப்பட இருக்கு. முதல் கட்டமாக 100 ரோபோ நாய்கள் ராணுவத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கு. அடுத்த கட்டமாக 300 கோடி ரூபாயில ரோபோ நாய்களை தயாரிக்க ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைய நிலையில அமெரிக்கா, பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் ஜெட் பேக்கை பயன்படுத்துறாங்க. இந்த நாடுகளை அடுத்து இந்திய ராணுவத்திலையும் ஜெட் பேக் அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆளில்லா ட்ரோன்களும் இந்தியாவுடைய முப்படைகளையும் அதிக அளவில் சேர்க்கப்பட்டு வருது. இது எல்லாமே சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும். எப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் ஆரம்பிச்சிச்சோ, அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் சீன ராணுவத்தினரை கடுமையாக தாக்குனாங்க. இதுக்கப்புறம் தான் இந்திய சீன உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அப்பையிலிருந்தே இந்தியா தன்னுடைய இந்திய ராணுவத்தை பலப்படுத்துறதுக்கு தேவையான ஆயுதங்களையும் தளவாடங்களையும் வாங்கி குவிக்கிறாங்க. சொந்த நாட்டிலே உற்பத்தி செஞ்சு சீனாவுக்கு எதிராக நிலைநிறுத்துறாங்க. குறிப்பாக லடாக் எல்லை பகுதியில தான் நாம வாங்கும் அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இன்னுமே அங்கே கிட்டத்தட்ட 50,000 ராணுவ வீரர்கள் கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முழு நேர வேலையும் சீனாவை கண்காணிக்கும் வேலையாக இந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதனால அசஞ்சு கிசஞ்சு தப்பி தவறி சீனா ஏதாவது வேலையை செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக சீனாவை கதிகலங்க வச்சிருவாங்க இந்த ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. போதாதைக்கு இப்போ ரோபோ நாய்கள் களமிறக்கப்பட்டிருக்கு. சீனா என்ன மாதிரியெல்லாம் டெக்னாலஜியை கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கு ஏற்றவாறு இந்திய ராணுவமும் செயல்பட்டு சீனாவுக்கு சம்மட்டி அடியை கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், மாலத்தீவு அதிபரை கதிகலங்க வச்சிருக்காங்க. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுக்கே பில்லி சூனியம் வைத்த அந்த நாட்டு பெண் அமைச்சரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. முகமது முய்சுடைய உடல்நிலையை பாதிக்கும் வகையில் அவர் சூனியம் வைத்ததாக தெரியுது. ஒரு நாட்டுடைய அதிபருக்கு அந்த நாட்டு அமைச்சர் சூனியம் வச்சது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவுக்கு மிக அருகே அமைஞ்சிருக்கும் தீவு நாடு தான் மாலத்தீவு. இந்தியா கூட நீண்ட காலமாக சகோதர உறவை பேணி வந்த அண்டை நாடுகளில் மிக முக்கியமான நாடாக மாலத்தீவு இருந்துட்டு வந்துச்சு. அதே போல மாலத்தீவையும் எக்காரணம் கொண்டும் இந்தியா விட்டு கொடுத்ததும் கிடையாது. மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக நிற்கும் நாடாக இருந்ததும் இந்தியா தான். ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் கடந்த ஆண்டு முதலாகவே மாற தொடங்குச்சு. ஏன் அப்படின்னா கடந்த வருடம் தான் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது முய்சு மாலத்தீவு அதிபராக பதவியேற்றாரு. அப்போது முதலே இந்தியாவுக்கு எதிராக சீனா செய்யும் வேலைகளுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது மாலத்தீவு. இப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் அதிபர் முகமது முய்சுக்கே சாக் தந்திருக்கிறாரு மாலத்தீவுடைய அமைச்சர் ஒருவர். மாலத்தீவுடைய சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சராக இருந்தவர் ஃபாத்திமா சாம்னாஸ். இதற்கிடையில தான் அதிபர் முகமது முய்சுக்கும் பாத்திமா சாம்னாஸுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குவதற்கான சந்தர்ப்பத்தை முகமது முய்சு எதிர்பார்த்து காத்திருந்ததாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் முகமது முய்சுக்கு எதிராக பில்லி சூனியம் வைத்ததாக கூறி அமைச்சர் பாத்திமா சாம்னாஸை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. மேலும் பில்லி சூனியம் வைக்க உடந்தையாக இருந்ததாக அவருடைய 2 சகோதரர்களையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மாலத்தீவு ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னாலுமே அங்கு மூட நம்பிக்கைகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது.
குறிப்பாக தங்களுக்கு பிடிக்காதவர்களை முடக்குவதற்காக செய்வினை, பில்லி சூனியம் போன்றவற்றை வைக்கும் பழக்கம் அங்குள்ள சில மக்களிடம் இருக்கு. ஆனா ஒரு நாட்டுடைய அதிபருக்கே பில்லி சூனியம் வைப்பது, அதுவும் அமைச்சரே இப்படி வைப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதை கண்டு மாலத்தீவுடைய அதிபர் ஆடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாத்திமா சாம்னாஸ் மட்டும் இல்லாம மற்றொரு அமைச்சரான ஆடம் ரமீஸ் அப்படின்னு 2 அமைச்சர்களை போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. தற்போது இருவரும் அமைச்சர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவாக மாலத்தீவுல பில்லி சூனிய விவகாரம் அடிக்கடி பெரும் பஞ்சாயத்தாக வெடிச்சிட்டு வருது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் மனதூவி பகுதியில் 62 வயது மூதாட்டி பக்கத்து வீட்டுக்காரரால கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டாரு. விசாரணையில மூதாட்டி வந்து பில்லி சூனியம் வைத்ததாகவும் அதனாலதான் குத்தினேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி எந்த சம்பவத்திலையும் மூதாட்டி ஈடுபடலை அப்படின்னு போலீசார் சொன்னாங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த 2012 பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த ஆண்டு ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியினர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த போராட்டம் ஆளும் கட்சிக்கு தலைவலியை ஏற்படுத்திச்சு. அதனால எதிர்கட்சி தலைவர்களை தேடி தேடி கைது செஞ்சாங்க. அவர்களுடைய அலுவலகங்களில் ரெய்டு நடத்துறாங்க. அப்படி ரெய்டு நடத்திய போதுதான் எதிர்கட்சியினர் சிலர் சபிக்கப்பட்ட சேவலை போலீஸ்காரங்க மேல வீசியிருக்காங்க. இதனால போலீசார் வந்து அப்படியே பின்வாங்கியிருக்காங்க. இப்படி மாலத்தீவுல பில்லி சூனியம் தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்துட்டு வருது. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அதிபர் முயிஸுக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக இதை தெரிவிக்கல வெளியில. மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் பில்லி சூனியம் வைக்கிறது அப்படிங்கிறது கிரிமினல் குற்றம் கிடையாது. ஆனா இஸ்லாமிய சட்டத்தின் கீழே இதுக்காக 6 மாத சிறை தண்டனை வழங்கப்படும். பில்லி சூனியம், ஏவல் உள்ளிட்டவற்றின் மூலம் எதிர்த்தரப்பினருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள்ல பெரும்பாலானோர் நம்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான மைக்கேல் மெக்கால் தலைமையிலான 7 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு புத்த துறவியான தலாய் லாமாவை சந்தித்ததுதான் சர்வதேச அரசியல்ல சமீபத்திய பேசு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆளும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த எம்பியான மைக்கேல் மெக்கால் தலைமையிலான குழுவுல குடியரசுக் கட்சியுடைய முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் இடம்பெற்றிருந்தாரு. இமாச்சல பிரதேசத்துடைய தர்மசாலாவில் இருக்கும் தலாய் லாமாவை ஜூன் 19ஆம் தேதி இந்த குழுவினர் சந்திச்சு பேசினாங்க. தலாய் லாமாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழு நாடு கடத்தப்பட்ட திபேத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அரசாங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசினாங்க. சீனா திபேத் இடையே நீண்ட காலமாக நீடிச்சிட்டு வரும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கத்துல தான் அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளையும் கடந்த ஜூன் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியாக தான் அமெரிக்க எம்பிக்கள் குழு தலாய் லாமாவை சந்திச்சாங்க. திபேத் மீதான சீனாவுடைய சட்டவிரோத ஆக்கிரமிப்பை கண்டித்துள்ள அமெரிக்க செனட் தீர்மானம் சீனாவுக்கு எதிரான திபேத்தியரின் போராட்டத்துக்கு துணை நிற்கும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திபேத்துடைய தனிப்பட்ட வரலாறு, கலாச்சாரம், மதம் மற்றும் மொழியியல் அடையாளத்தையும் திபேத்தின் பன்முக சமூக கலாச்சார அடையாளத்தையும் காணாமல் போக செய்யும் சீனாவுடைய தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு தேவையான நிதியை திபேத்தியர்கள் பெறுவதையும் அமெரிக்க தீர்மானம் ஊக்குவிக்குது. மொத்தத்தில் திபேத்துடைய வரலாறு குறித்த சீனாவுடைய திரிப்புகளிலிருந்து அதன் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்க அந்த நாட்டு மக்கள், பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தலாய் லாமாவுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் அப்படின்னு இந்த தீர்மானம் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. தலாய் லாமாவுடனான அமெரிக்க பிரதிநிதிகளுடைய இந்த சந்திப்பு சீனாவை வந்து கடும் கோபமடை செய்யும் அப்படிங்கிறத சர்வதேச சமூகம் வந்து எதிர்பார்த்ததுதான். இந்த எதிர்பார்ப்புக்கு இணங்கவே சீன அரசு நாளிதழான குளோபல் டைம்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஜூன் 20ஆம் தேதி கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திபேத் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் ஒரு வெற்று காகிதம் அப்படின்னும் முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு அந்த கட்டுரையில் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தலாய் லாமாவை பிரிவினைவாதி அப்படின்னு குறிப்பிட்டிருந்த சீனா இது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் அவர் சர்வதேச சமூகத்தால மென்மேலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூர்வீக அமெரிக்கர்களுக்கு கடந்த காலங்களில் நேர்ந்த கொடுமைகளை மறந்துவிட்டு திபேத் குறித்து பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை சொல்வதா அப்படின்னு நான்சி பெலோசி உள்ளிட்ட அமெரிக்க பிரதிநிதிகளையும் குளோபல் டைம்ஸ் வந்து கட்டுரையில கடுமையாக பேசியிருந்தாங்க. திபேத் மேல சீனாவுக்கு இவ்வளவு ஏன் ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா, திபேத்திய பீடபூமி பகுதிகள் வந்து நிலக்கரி, தாமிரம், குரோமியம், லித்தியம், துத்தநாகம், ஈயம் அப்படின்னு அபரிமிதமான கனிம வளங்களை கொண்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த பகுதியில் தன்னுடைய ஆளுமையை வேகமாக விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. இந்த பகுதிகளில் சீனாவால் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு பணிகள், தொழில்மயமாக்கல் மற்றும் அவசர கதியில் கட்டப்படும் சுரங்கங்கள் வந்து இந்த பகுதிகளுடைய சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. சீனாவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் அதற்கு பலன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம திபேத்துடைய பறந்து விரிந்த நீர்வளங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அண்டை நாடுகளை வெல்ல சீனா வந்து விரும்புது. அதே சமயம் திபேத் மீதான அமெரிக்காவுடைய ஆர்வம் ஒன்றும் புதிதில்லை. ஏன் அப்படின்னா 1950ல தொடங்கி 71 வரைக்கும் திபேத்திய பிரச்சனையை முன்வச்சு அமெரிக்கா வகுத்த கொள்கை முடிவுகள் கம்யூனிஸ்ட் சீன அரசை சாத்தியமான அனைத்து வழிகளையும் நெருக்கடி அளிக்கும் விதத்துல இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா கம்யூனிஸ்ட் சீனா தாராளமய பொருளாதார கொள்கையை அனுமதிச்சிச்சு.
அங்க அமெரிக்காவுக்கு புதிய வர்த்தக வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து விட்டுச்சு. இதன் காரணமாகவே 1970களில் தொடங்கி 2000 வரையும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக திபெத் விவகாரத்தில் அமெரிக்கா ஆர்வம் காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 2001 தொடங்கி இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த கால் நூற்றாண்டுல திபெத் விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் ஜூன் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உள்பட அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடந்த 2002 நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம் என்னன்னா, சீன அரசால திபெத்தியர்கள் தவறாக நடத்தப்படுவதை கோடிட்டு காட்டுச்சு. சீனாவுக்குள்ள தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பகுதியாக திபெத்தை அந்த தீர்மானம் அங்கீகரிச்சிச்சு. 3வது தீர்மானம் என்னன்னா, திபெத்துடைய வரலாற்று குறித்த தவறான தகவல்களை பரப்பும் சீனாவுடைய முயற்சியை முறியடிப்பதற்கு தேவையான நிதியை திபெத்தியர்களுக்கு வழங்குவதை இந்த தீர்மானம் ஊக்குவிக்குது. தர்மசாலாவில் தலாயிலமாவை சந்தித்த அமெரிக்க உயர்நிலை குழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்திச்சு பேசினாங்க. அப்போது 2 தரப்பு உறவுடைய முக்கியத்துவத்தை அவங்க மோடியிடம் எடுத்துரைத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம 1950 முதல் திபெத்தை சீனாவுடைய ஒரு பகுதியாக அங்கீகரிச்சிருக்கிறோம். ஆனா அதே சமயம் இந்த பிராந்தியத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிப்பதற்கு ஆதரவாகவும் இருக்கிறோம். ஆனா மறுபக்கம் அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கோரிட்டு வராங்க சீனா. இந்த பகுதிக்கு இந்திய தலைவர்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க சீனா. அது மட்டும் இல்லாம அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்களுக்கு விசா வழங்கவும் மறுப்பு தெரிவிச்சுட்டு வருது சீனா. தென்சீன கடல் பரப்புல நிலவும் பதற்றம், உக்ரைன் மற்றும் பாலஸ்தீன போர் போன்றவற்றில் சீனா தற்போது கவனம் செலுத்திட்டு வர்றதுனால திபெத் பிரச்சனையில எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த பிரச்சனையை சீனா உயிர்ப்புடனே வச்சிருக்கோம். அதனால திபெத்திய மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கான நடவடிக்கைகளை ஜோ பைடன் தலைமையிலான தற்போதைய அமெரிக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சீனாவை எதிர்கொள்றதுக்கு இந்தியா போன்ற திறமையான நாடு தேவை அப்படின்னும், தென்சீன கடல்ல ஏதாவது சீனானால ஏதாவது குளறுபடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போது இந்தியா நம்ம பக்கம் நிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா இது போன்ற வேலையெல்லாம் செய்யுது. இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலையும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலையும் அமெரிக்கா எப்படி உள்ள புகுந்து வேலையை ஆரம்பிச்சிச்சோ அதே போல திபெத் சீனா விஷயத்துல ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக இந்தியாவுக்கும் கொஞ்சம் தலைவலி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.